அத்தியாயம் 52 எக்ஸ்பெரிமெண்ட் சப்ஜெக்ட் வரதன். வானத்தில் தொங்கிக் கொண்டிருந்த நிலவொளி கடந்து செல்லும் மேகங்களால் மறைக்கப்பட்டது. ஆழமான இருண்ட காட்டில் ஒரு கட்டிடம் இருந்தது. பெயர் தெரியாத ஒரு ஆராய்ச்சி ஆய்வகம். ஆய்வகத்தின் உட்புறம் இருளில் மூழ்கியிருந்தது. அவசர நிலையை குறிக்கும் வகையில் உள்ளே இருந்து சத்தமிடும் சைரன் சத்தங்கள் எதிரொலித்தன. சுவர்களில் ரத்தம் சிதறிக் கிடந்தன. மேலும் மனிதர்களின் உடல்கள் சிதறிக் கிடந்தன. உடல் கிழித்து சிதைக்கப்பட்டன. ஆய்வக மேசைகளில் இருந்த உபகரணங்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு அழிக்கப்பட்டு கிடந்தன. மற்ற வசதிகளும் இதே நிலையில் இருந்தன. ஏதோ ஒன்று கடந்து சென்றது போல் தோன்றியது. ஆராய்ச்சி ஆய்வகத்திற்குள் குழப்பத்தை ஏற்படுத்தியது. அவ்வப்போது சிறிய தீப்பிழம்புகள் மின்னின. தீப்பிழம்புகளின் மங்கலான வெளிச்சத்தில் ஒரு உயிர் தன்னை வெளிப்படுத்தியது. ஒரு உயிரினம் உடல் முழுவதும் மின்னும் நீல ஒளியை வெளியிட்டது. ஒரு பளபளப்பான ஒளியுடன் அது ஆய்வகத்தின் உட்புறத்தை கடந்து சடலங்கள் மற்றும் உபகரணங்களுக்கு மத்தியில் ஒளிக்கும் இருளுக்கும் இடையில் நடந்து கொண்டிருந்தது. அது முன்னோக்கி நகரும்போது தரையில் ஒட்டும் கால்தடங்களை விட்டு சென்றது. சிறிது நேரத்துக்கு பிறகு நடப்பது நிறுத்தியது. ரசாயனங்களின் அருவருப்பான வாசனையாலும் இரத்தத்தின் அடர்த்தியான வாசனையாலும் சூழப்பட்டிருந்த ஆராய்ச்சி ஆய்வகம் இருளுக்கும் தீப்பிழம்புகளுக்கும் இடையிலான எல்லையில் தன்னை மறைத்துக் கொண்டு சரிவது போல் தோன்றியது. இப்போது எல்லாம் முடிந்துவிட்டது. அதன் அடையாளம் ஒரு சேரு. அதன் பெயர் வரதன். அது உணர்வுபூர்வமானதாக கருதப்படும் அளவுக்கு புத்திசாலித்தனம் கொண்ட ஒரு சேரு. ஆரம்பத்தில் அது ஒரு சாதாரண சேற்றிலிருந்து வேறுபட்டதல்ல. அது பேச முடியாது, சிந்திக்கக்கூட முடியாது. இயற்கையாகவே அதற்கு பெயர் இல்லை. அது அதன் விருப்பங்களுக்கு ஏற்ப வாழ்ந்த ஒரு சேறு மட்டுமே. வரதன் ஒரு சேற்றைப் போல சேறுகள் நிறைந்த நிலவரையில் அமைதியாக வாழ்ந்தார். இருப்பினும் ஒரு நாள் சோகம் ஏற்பட்டது. நிலவரையில் ஒரு குழு தோன்றியது. அவர்கள் அனைவரும் மனிதர்கள். இல்லை, அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் பயங்கரமான உபகரணங்களையும் சக்தி வாய்ந்த வலிமையையும் கொண்டிருந்தனர். இந்த குழு சேறு நிலவரைக்குள் நுழைந்து வரதனையும் மற்ற சேறுகளையும் கைப்பற்றியது. கைப்பற்றப்பட்ட சேறுகள் எங்கோ எடுத்துச் செல்லப்பட்டன. அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்ட இடத்தில் வெள்ளைச் சுவர்கள் மட்டுமே இருந்தன. மனிதர்கள் தங்களையும் தங்கள் இனத்தையும் ஒரு விசித்திரமான கூண்டில் அடைத்து வைத்தனர். அதுவரை வரதனின் மனம் வெறுமையாக இருந்தது. அது வழிநடத்தப்பட்டதால் அதன் உடலை வெறுமனே ஒப்படைத்தது. காலம் யாருக்காகவும் நிற்கவில்லை. அது தொடர்ந்து சென்றது. நேரம் செல்லச் செல்ல அதன் சக கைதிகளின் எண்ணிக்கை வேகமாக குறைந்தது. பின்னர் ஒரு நாள் மனிதர்கள் தன் உடலில் ஒரு திரவத்தை செலுத்த வந்தார்கள். அவர்கள் வரதனை எடுத்து அதன் உடலில் விசித்திரமான திரவங்களை செலுத்தத் தொடங்கினர். ஒரு கூச்ச உணர்வும் அதன் உடலில் நுழைந்தது. அது விரைவில் எல்லா இடங்களிலும் பரவியது. அந்த நேரத்தில், டாக்டர், வரதனின் எதிர்வினை மிகக் குறைவாக இருக்கிறது. நாம் இன்னும் மருந்தை அதிகமாக கொடுக்க வேண்டுமா? அது மனிதர்களின் வார்த்தைகளை புரிந்து கொள்ளத் தொடங்கியது. தன் பெயர் வரதன் என்று அது உணர்ந்தது. அதே நேரத்தில் அதன் மனதில் ஏதோ ஒன்று மின்னியது. அது ஒரு எண்ணம். நிச்சயமாக அது மிகவும் மங்கலாக இருந்தது. இருப்பினும் இப்போது வரதன் கால ஓட்டத்தால் வழிநடத்தப்பட்டதால் அதன் உடலை கைவிடவில்லை. அது தன் நிலையை உணரத் தொடங்கியது. குறைந்தபட்சம் கொஞ்சம் யோசித்தது. நேரம் கடந்து கொண்டே இருந்தது. மனிதர்கள் இன்னும் ஒவ்வொரு நாளும் வரதனின் உடலில் விசித்திரமான கருவிகளை செலுத்தினர். ஆரம்பத்தில் இருந்த கூச்ச உணர்வு இனி உணரப்படவில்லை. அது உடல் முழுவதும் பரவும் மந்தமான உணர்வு. வலியிலிருந்து விடுபட்ட பிறகு அதன் உடல் முழுவதும் ஒரே நேரத்தில் வலிமை பரவத் தொடங்கியது. ஆனால் வரதன் அதை மறைத்தார். நான் தினசரி திரும்பத் திரும்பச் செய்யப்படும் பரிசோதனைகள். வரதன் இப்போது அது ஒரு சோதனைப் பொருள் என்பதை உணர்ந்தார். அது தன்னைச் சுற்றியுள்ள மனிதர்களின் உரையாடல்களை கேட்டது. வரதனுக்கு அது நல்ல படிப்புப் பொருளாக இருந்தது. மீண்டும் காலம் கடந்தது. வரதன் அதன் தற்போதைய இடத்திலேயே அடைத்து வைக்கப்பட்டிருந்தது.
மனிதர்களின் உரையாடல்கள் மூலம் இந்த இடம் ஒரு ஆய்வகம் என்பதை அது அறிந்து கொண்டது. வர்தனை பரிசோதனை செய்து மனிதர்கள் ஆராய்ச்சியாளர்கள் என்று குறிப்பிடப்பட்டனர். சரியான அடையாளம் தெரியவில்லை. அவர்கள் வர்தன் மற்றும் அதன் உறவினர்கள் மீது பரிசோதனைகளை மேற்கொண்ட உயிரினங்கள் மட்டுமே. நான் செய்வேன். வர்தனின் மனதில் ஒரு கூச்ச உணர்வு எழுந்தது. வர்தன் உடலின் ஒரு பகுதி மாறத் தொடங்கியது. அது விரைவாக மாறியது, பின்னர் அதன் அசல் நிலைக்கு திரும்பியது. ஆனால் வர்தன் அந்தச் சிறிய மாற்றத்தை தவறவிடவில்லை. தனக்குள் ஏதோ நடந்து கொண்டிருந்தது. எவ்வளவு நேரம் கடந்துவிட்டது? இந்த உலகில் பல்வேறு உயிரினங்கள் இருந்தன. வர்தன் போன்ற அரக்கர்களும் சாதாரண மனிதர்களை விட சக்தி வாய்ந்த மனிதர்களும் இருந்தனர். வர்தன் வாழ்ந்த உலகத்தை அழித்தவர்களும் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் வேட்டைக்காரர்கள் என்று அழைக்கப்பட்ட ஒரு இருப்பு. வர்தன் மற்றும் அதன் உறவினர்கள் மீது பரிசோதனை செய்த ஆராய்ச்சியாளர்கள் இருந்தனர். ஆனால் வர்தனுக்கு இன்னும் அவர்களின் உண்மையான அடையாளங்கள் என்னவென்று தெரியவில்லை. ஒன்று மட்டும் நிச்சயம். அவர்கள் வர்தனைப் போலவே கொன்றார்கள். வர்தன் வாழ்ந்த உலகத்தை அழித்தவர்கள் அவர்கள்தான். முதலில் எந்த எண்ணங்களும் இல்லாதபோது முக்கியமற்றதாக இருந்த உணர்ச்சிகள் இப்போது வர்தன் மனதில் சுழன்று கொண்டிருந்தன. கூச்ச உணர்வு ஒரு சூறாவளியாக மாறத் தொடங்கியது. இதை உணர்ந்த வர்தன் வெற்று மனதில் ஒரு இலக்கு வெளிப்பட்டது. நான் அவங்களை கொல்லணும். வர்தனுக்கு தினமும் தெரியாத திரவத்தை ஊசி மூலம் செலுத்திய ஆராய்ச்சியாளரின் முகம் அதன் நினைவுக்கு வந்தது. அந்த ஆராய்ச்சியாளர்களின் முகத்தில் இருந்து புள்ளிகளின் எண்ணிக்கையும் நிலையும் தெளிவாக நினைவில் இருந்தன. அதே நேரத்தில் வர்தனின் உடல் மாறத் தொடங்கியது. அது ஆராய்ச்சியாளர் வர்தன் மனதில் வைத்திருந்த தோற்றமாக மாறியது. அதிர்ஷ்டவசமாக சுற்றி யாரும் இல்லை. ஆய்வகம் இருட்டாக இருந்தது. வர்தனின் உருமாற்றத்தை யாரும் கவனிக்கவில்லை. வர்தன் ஆராய்ச்சியாளரின் தோற்றத்திற்கு மாறியதும் வர்தன் அதன் சொந்த உடலை தடவிப் பார்த்தான். அது அதன் வாயைத் திறந்தது. ஒரு குரல் வெளிப்பட்டது. அதே நேரத்தில் வர்தன்தான் மனதில் வைத்திருந்த இலக்கை தெளிவாக கூறினார். நான் அவங்களை இரக்கமின்றி கொல்வேன். அதன் வாயிலிருந்து வார்த்தைகள் சீராக வந்தன. பார்ப்பவர்களுக்கு வர்தன் இப்போது ஒரு சரியான மனிதனாக தோன்றினார். அதே நேரத்தில் வர்தனின் உடல் விரைவாக நொறுங்கியது. அது அதன் அசல் ஜெல்லி நிலைக்கு திரும்பியது. காலம் கடந்துவிட்டது. காலம் என்ற கருத்தே மறைந்து போகும் நேரத்தில் வர்தனின் இலக்கை அடைய ஒரு வாய்ப்பு வந்தது. சேற்றை வைத்து பரிசோதிப்பது கடினமாகத் தெரிகிறது. இந்த குரலின் உரிமையாளரை வர்தன் நன்கு அறிந்திருந்தார். வர்தன் சிக்கிய தற்போதைய நிலைமைக்கு பொறுப்பான ஆய்வகத்தின் இயக்குநர்தான் ஆராய்ச்சியாளர்களை வழிநடத்திச் சென்றார். வெள்ளை முடியுடன் கூடிய ஒரு வயதான ஆராய்ச்சியாளர் பின்வாங்கினார். அவரது நெற்றியில் மென்மையான சுருக்கங்களைப் போலல்லாமல் அவரது கண்கள் ஒரு அச்சுறுத்தும் தோற்றத்தைக் கொண்டிருந்தன. சரி, எதுவும் செய்ய வேண்டியதில்லை. வர்தனை அப்புறப்படுத்துங்கள். ஒரே ஒரு வாக்கியத்துடன் அவர் ஆய்வகத்தை விட்டு வெளியேறினார். இயக்குனர் வெளியேறியதும் உள்ளே இருந்த ஆராய்ச்சியாளர்களின் நடவடிக்கைகள் விரைந்தன. இயக்குனரின் கட்டளையை பின்பற்றுவதற்காக அவர்கள் அனைவரும் வர்தனை நெருங்கினர். ஆராய்ச்சியாளர்களில் ஒருவர் தனித்து நின்றார். வர்தனுக்கு தினமும் திரவத்தை ஊசி மூலம் செலுத்துவார். அப்பொழுது வர்தன் எழுந்து நின்றார். தங்கள் கவனத்தை செலுத்திய ஆராய்ச்சியாளர்கள் அனைவரும் திகைத்துப் போனார்கள். அது விரைவாக அதன் உடலை மாற்றியது. திரவ உடல் குமிழியாகி முறுக்கியது. பின்னர் திடீரென்று அதன் முன் ஆராய்ச்சியாளரின் தோற்றமாக மாறியது. என்ன இது? அனைத்து ஆராய்ச்சியாளர்களின் முகங்களிலும் அதிர்ச்சி தெரிந்தது. இப்போது என்ன நடக்கிறது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அது ஏன் மாறியது? திடீர் சூழ்நிலையில் முற்றிலும் மாறிவிட்டது. அவர்களின் உடல்கள் உறைந்தது. ஒன்று தெளிவாகத் தெரிந்தது. தங்கள் பரிசோதனை வெற்றி பெற்றது. ஆனால் அவர்களுக்கு தெரியாத விஷயம் என்னவென்றால், இதுதான் அவர்களின் வாழ்க்கையின் கடைசி நிமிடம். இதுவே அவர்களின் வீழ்ச்சியாக அமைந்தது. இப்போது ஒரு ஆராய்ச்சியாளரைப் போல இருந்த வர்தன் நகரத் தொடங்கினார்.
அது தனது கையை அசைத்த போது முன்னால் இருந்த ஆராய்ச்சியாளரின் தலை வெடித்து எல்லா திசைகளிலும் இரத்தம் தெரித்தது. அதுதான் ஆரம்பம். இரத்த வெறியால் குவிந்திருந்து வெறுப்பை எல்லாம் காட்டத் தொடங்கினான் வரதன். அனைவரையும் ஒவ்வொன்றாக கொள்ளத் தொடங்கினார். அப்பொழுது ஒரு ஆராய்ச்சியாளர் வரதனை நோக்கி கை நீட்டி உன் கதை முடியப் போகுது என்று கூறிவிட்டு தன் அருகில் இருந்த பட்டனை அழுத்தினான். அப்பொழுது திடீரென்று பாதுகாக்கும் ரோபோக்கள் அறைக்குள் நுழைந்து வரதனை நோக்கி சுடத் தொடங்கினர். அந்த உயிரினம் காயப்படுவதை பார்த்து ஆராய்ச்சியாளர்கள் சிரிக்கத் தொடங்கினார். ஆனால் அவர்களின் சிரிப்பு ஒரு நொடியில் மறைந்து போனது. ஏனென்றால் வரதன் ஒரு நொடியில் அனைத்து ரோபோட்களையும் அடித்து நொறுக்கியது. நடந்த சம்பவத்தை பார்த்து ஆராய்ச்சியாளர்கள் மிரண்டு போனார்கள். அவர்களின் வாயிலிருந்து ஒரு வார்த்தை மட்டுமே வந்தது. அவ்வளவுதான், நம்ம கதை முடிந்தது. அடுத்த நொடியே ஆய்வகத்திற்குள் அலறல் சத்தங்கள் மட்டுமே எதிரொலித்தன. எந்த மனிதர்களையும் விட்டு வைக்க மாட்டேன் என்று சபதம் செய்வது போல் அது தொடர்ந்து நகர்ந்தது. இரத்த வெறி தொடங்கி சிறிது நேரத்திற்குப் பிறகு வரதன் முழு ஆய்வகத்தையும் தலைகீழாக மாற்றியிருந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக இயக்குனரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த எலி நடந்ததை கவனித்துவிட்டு நழுவிச் சென்றிருக்கலாம். அது வருந்தத்தக்கது, ஆனால் செய்வதற்கு எதுவும் இல்லை. இப்போது எல்லாம் முடிந்துவிட்டது. வரதன் சுற்றும் முற்றும் பார்த்தார். ஆய்வகத்தின் உட்புறம் ஏற்கனவே இடிந்து விழுந்திருந்தது. ஒருவேளை விரைவில் மனித வீரர்கள் இந்த இடத்திற்கு வரக்கூடும். இப்போது அது மெதுவாக பின்வாங்க வேண்டிய நேரம் இது. அந்த மருத்துவர் இப்போதைக்கு நழுவிச் சென்றிருந்தாலும் என்றாவது ஒருநாள் இயக்குனரை தனது கைகளாலேயே கொல்வேன் என்று வரதன் சபதம் செய்தார். அது மெதுவாக ஆய்வகத்தை விட்டு வெளியேறவிருந்தபோது என்னைப் பின்தொடருங்கள். தெரியாத திசையிலிருந்து வந்த ஒரு குரல் வரதனின் காதுகளை எட்டியது. அது குரல் வந்து திசையை நோக்கித் திரும்பியது. அது யார்? ஆனால் அங்கே எதுவும் இல்லை. எனக்கு சேவை செய். அந்தக் குரல் மீண்டும் ஒருமுறை எதிரொலித்தது. அந்தக் குரலில் வரதனை நெருங்கத் துணியாத ஒரு சக்தி வெளிப்பட்டது. அது என்னை விட மிக உயர்ந்த ஒரு உயிரினம். அந்தக் குரல் சொன்ன வார்த்தைகளை யோசித்துக் கொண்டிருந்தான். முதலில் தன்னை பின்தொடரச் சொன்னார். அடையாளம் தெரியாத அந்த ஆற்றல் வரதனை எதிர்பார்க்கிறார். நிச்சயமாக வரதனுக்கு இப்போது எங்கும் செல்ல முடியவில்லை. குறிப்பாக ஆய்வகத்தை அடித்து நொறுக்கிய பிறகு சம்பந்தப்பட்டவர்கள் அதை அப்படியே விட்டுவிட மாட்டார்கள். ஆய்வகத்தில் பல வருடங்கள் வாழ்ந்ததில் வரதன் கற்றுக்கொண்ட உண்மை இது. இந்த ஆய்வகம் ஒரு இரகசிய அமைப்பால் இயக்கப்பட்டது. மேலும் அவர்களின் நோக்கங்களை எதிர்த்தவர்கள் அனைவரும் கொன்றுவிட்டார்கள். அவர்கள் சக ஆராய்ச்சியாளர்களாக இருந்தாலும் கூட. அவர்களை பார்ப்பதன் மூலம் வரதனின் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று கணிப்பது கடினம் அல்ல. வரதன் ஒரு கணம் கண்களை மூடிக்கொண்டார். முந்தைய காலத்திற்கு திரும்ப முடியாத அளவுக்கு அதிகமாக மாறிவிட்டிருந்தது. வரதன் சேர்களால் உருவானவன். அதே நேரத்தில் இனி அவள் சேறு அல்ல. அதன் உறவினர்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே இறந்துவிட்டார்கள். வரதனை ஒரு சேறு என்று பிரதிநிதித்துவப்படுத்த உலகில் இனி யாரும் இல்லை. நிச்சயமாக வரதன் அப்படித்தான் நினைத்தார். ஸ்லிம், என்னை பின்தொடருங்கள். நிச்சயமாக வரதன் அப்படித்தான் நினைத்தார். ஆனால் வரதன் ஒரு சேறு என்று அழைத்து ஒருவர் தோன்றினார். அந்த தெரியாத குரல். வரதன் ஒரு கணம் யோசித்துவிட்டு விரைவாக ஒரு முடிவை எடுத்தார். நான் உன்னை பின்தொடர்வேன். வரதன் ஏற்றுக்கொண்டதால் அதற்கு முன்னால் இருந்த இடம் சிதையத் தொடங்கியது. எரியும் ஆய்வகத்திற்குள் இருந்த காட்சி மாறியது. இது ஒரு நிலவறையா? ஆமாம், அது மிகவும் பரிச்சயமான ஆனால் ஏக்கத்தை ஏற்படுத்தும் உணர்வு. நிச்சயமாக வரதன் கடந்த காலத்தில் தங்கியிருந்த நிலவறை அதுவல்ல, ஒரு புதியது தோன்றியுள்ளது. வரதனிடம் யாரோ பேசிக் கொண்டிருந்தார்கள். அது ஒரு மனிதன் அல்ல, வரதனைப் போன்ற ஒரு அசுரன். அந்த உயிரினம் வரதனை வரவேற்றது. வரதன் உயிரினங்களின் முகத்தை பார்த்தார். எதிராளி மிகவும் அழகாக இருந்தார். மேலும் உடலில் உள்ள தசைகள் செதுக்கப்பட்டிருந்தன. வரதன் தலை பக்கவாட்டில் திரும்பியது. அழகான அசுரனைத் தவிர
வேறு சில உயிரினங்களும் இருந்தன. ஏராளமான டிமன்களும், அவற்றுக்கு இடையில் பயத்தில் நடுங்கும் ஒரு மனிதனும். அவர்களுக்கு அருகில் கருப்பு கவசம் மற்றும் ஆயுதங்களுடன் ஒரு மாவீரன் இருந்தான். ஒரு பெரிய புத்தகத்தை ஏந்திய ஒரு எலும்புக்கூடு அந்த மாவீரனுடன் சென்றது. அவர்கள் அனைவரும் பரதனை பார்த்து தலையசைத்தனர். எலும்புக்கூடு ஏதோ எழுதத் தொடங்கியது. பரதனால் உள்ளுணர்வாக புரிந்து கொள்ள முடிந்தது. மாவீரனும் எலும்புக்கூடும் மிகப்பெரிய சக்தியைக் கொண்டிருந்தன. நிச்சயமாக வரதனுடன் பேசி அடையாளம் தெரியாத குரலை அவர்களால் பொருத்த முடியவில்லை. ஆனால் அவர்களிடம் மிகப்பெரிய சக்தியும் இருந்தது. அதே நேரத்தில் அவர்கள் கூட்டாளிகள் என்பதை வரதனால் உணர முடிந்தது. வரதனை பார்த்து கொண்டே தொடர்ந்து ஏதோ எழுதிக் கொண்டிருந்த எலும்புக்கூடு அதன் எலும்புகளை ஒன்றாக கிழித்துக் கொண்டது. வரதனுக்கு அதன் அர்த்தம் புரிந்தது. ஆம், இது ஒரு சோதனை. வரதனுக்கு இது ஒரு சோதனை, அதன் சொந்த திறன்களின் மதிப்பீடு. வரதன் சேவை செய்வதாக சபதம் செய்திருந்த அந்த நபர் தனது அடையாளத்தை வெளிப்படுத்தியிருந்தார். வரதனுக்கு அது யார் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த தருணம் அந்த உயிரினத்திற்கான ஒரு பிரதிநிதித்துவாக இருந்தது. மீண்டும் வரதனின் உடல் வளைந்து மாறத் தொடங்கியது.